விஜய்க்கு செங்கோட்டையன் போட்ட 5 கண்டிஷன்கள். விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்தை செங்கோட்டையன் என்ட்ரிக்கு முன், செங்கோட்டையன் என்ட்ரிக்கு பின்னுன்னு 2 வகையா பிரிக்கலாம். ஒரு பக்கம் விஜயை வழிநடத்த செங்கோட்டையன் கிடைச்சிட்டாருன்னும், இன்னொரு பக்கம் ஊழல் அரசியல்வாதி செங்கோட்டையன்னு எதிராகவும் டாக் போகுது. இப்படிப்பட்ட நிலையில தமிழக வெற்றிக் கழகத்துல இணையறதுக்கு முன்னாடி விஜய்க்கு செங்கோட்டையன் 5 கண்டிஷன் போட்டிருக்காராம். 60க்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகள் இருக்கிற கொங்கு மண்டலத்துல அதிமுகவும் திமுகவும் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. அதை மீறி தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிக்கணும்னா கொங்கு மண்டல கண்ட்ரோல் தனக்கு முழுமையா வேணும்னு முதல் கண்டிஷன் போட்டிருக்காரு. அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல வேட்பாளர்களை நியமிக்கிற பொறுப்பு தனக்கு முழுமையா வேணும்னு சொல்லியிருக்காரு. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு 3வது கண்டிஷனையும் போட்டிருக்காரு. 2026 ஜனவரி மாசம் ஈரோடு அல்லது கோபிச்செட்டிப்பாளையத்துல பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தணும். அதற்கான ஏற்பாடுகளை தலைவர் அப்படிங்கிற முறையில தானே எடுக்கணும்னு 4வது கண்டிஷன் போட்டிருக்காராம். எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த தொகுதியான சேலம் எடப்பாடியில தாவேகா சார்பில் தான் சொல்ற வேட்பாளர் தான் போட்டியிட வைக்கணும்னு மொத்தம் 5 கண்டிஷன் போட்டிருக்காராம் செங்கோட்டையன். இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் தோற்கடிக்க செங்கோட்டையன் விஜய் யூஸ் பண்றதா தெரியுதுன்னு கமெண்ட் பண்றாங்க அரசியல் நோக்கர்கள்.